ஜூலை 25. என் பணம் எனக்கு சொந்தம். பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். யாக்கோபு 5:5. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஐஸ்வர்யவானையும் லாசருவையும் பற்றிய சம்பவத்தில் ஐஸ்வர்யவான் பாதாளத்திற்கு சென்றதாக நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு விபச்சாரக்காரனாகவோ அல்லது தேவனை தூஷிக்கிறவனாகவோ இருந்ததாக நாம் வாசிக்கிறதில்லை. அவன் கொலை செய்யவும் இல்லை, திருடவும் இல்லை. உண்மையில் அவனை பற்றி அநேக நல்ல காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அவன் தன் சகோதரரை நேசித்தான். அவன் ஆபிரகாமை தகப்பனே என்று அழைக்கிறான். ஆபிரகாமும் கூட அவனிடம் ஏதேனும் பொல்லாப்பு காணப்பட்டதாக அவனை குற்றப்படுத்தவில்லை. அப்படியானால் அவன் பாதாளத்திற்கு சென்றது ஏன்? ஐஸ்வர்யவான் இரத்தாம்பரமும் மெல்லிய வஸ்திரமும் தரித்தவனாய் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்ததே அவன் பாதாளத்திற்கு சென்றதன் ஒரு காரணமாய் இருக்கக்கூடும். வேதாகம காலங்களில் இரத்தாம்பரமும் மெல்லிய வஸ்திரமும் ராஜரீக வஸ்திரங்களாக அல்லது விலை மதிப்புள்ளவைகளாய் இருந்தன. நீ ஒருவேளை ஒரு ஐஸ்வர்யவானாய் இருக்கலாம். நீ ஒருவேளை நான் என் சொந்த பணத்தை உபயோகித்து விலை உயர்ந்த உடை அணிகிறேன், மிகவும் விலை உயர்ந்த ஒரு வாகனத்தை அல்லது இதர சுகபோகத்திற்குரிய பொருட்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடும். ஆனால் நீ உன் பணத்தை அவ்விதம் உபயோகிக்கும் போது வேதாகமம் உன்னை கொலை பாதகன் என்று அழைக்கிறது. நான் வேறு யாருடைய பணத்தையும் எடுக்கிறதில்லை, நான் யாரை கொலை செய்கிறேன் என்று நீ ஒரு வேளை கேட்கக்கூடும். பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். நீ சம்பிரமமாய் சிற்றின்பத்தில் வாழும்போது அநேக ஏழைகளையும் சிறுமைப்பட்டவர்களையும் சுபாவத்தின் அடிப்படையில் கொலை செய்கிறாய். அவர்கள் பட்டினியினாலும் ஊட்டச்சத்து குறைவினாலும் சாகக்கூடும். உன்னுடைய தசமபாகம் மாத்திரமல்ல, உன்னுடைய ஒவ்வொரு நயா பைசாவும் தேவனுக்கு சொந்தமானது என்பதை நீ நினைவிற்கொள்வாயாக. ஒரு நாள் நீ அவற்றிற்காக தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சிற்றின்ப பிரியராய் வாழ்ந்து சுகபோக வாழ்க்கைக்காக பணத்தை செலவழிக்கிறவர்களுக்கு வேதனையுள்ள ஒரு முடிவு உண்டாகும். அவர்களது வாழ்க்கையே வேதனையுள்ளதாயிருக்கும். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்ததெவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். அன்பான தெய்வ பிள்ளையே, மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது ஒரு எளிமையான தாழ்மையான வாழ்க்கையாகும். தேவன் உனக்கு பணத்தை தருகிறார், ஆனால் அதை நீ அவருடைய சித்தத்தின்படி அவருடைய மகிமைக்காகவும் செலவழிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.